லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்னா என்னங்க? இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படிங்கிறது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிருமி தான். இது பரவக்கூடிய வழி அப்படிங்கிறது அசுத்தமான தண்ணீர், மண், அசுத்தமான மண். எதனால அசுத்தமான மண்? விலங்குகளோட சிறுநீர் கழிச்சதுனால அந்த மண்ணுல அந்த விலங்குகளுக்குள்ள அந்த கிருமி இருக்கலாங்க. அந்த பாதிக்கப்பட்ட லெப்டோஸ்பைரோசிஸ் கிருமி பாதிக்கப்பட்ட விலங்கு மண்ணுல யூரின் போயிருந்துச்சு அப்படின்னு வைங்க. தெரியாம அந்த யூரின் இருக்கிற மண்ணை நம்ம தொட்டுட்டோம். கைகள்ல ஏதாவது புண்கள் இருக்கு, அடிபட்டு இருக்கு, இது தெரியாம அத கைகள்ல அந்த மண்ணை நம்ம தொட்டுட்டோம். இல்ல விலங்குகள் நீர்நிலைகள்ல யூரின் போயிருக்கு. அப்போ அந்த நீர்நிலைகள்ல நம்ம எடுத்து நம்ம மூச்சு கழுவுறோம் அப்படின்னா கண்கள் மூலமாகவும் மூக்கு வழியாகவும் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் கிருமி உள்ள போயிடலாம். ஸோ எந்தெந்த விலங்குகள் அதோட உடம்புல லெப்டோஸ்பைரோசிஸ் கிருமி இருக்க வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் எலிங்க. எலியோட யூரின் சிறுநீர் முதல் விஷயம். எலி மட்டும் இல்லாம மாடுகள், ஆடுகள், பன்றி, நாய், குதிரை இந்த விலங்குகளும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த விலங்குகளோட சிறுநீர் மண்ணுலயோ இல்ல நீர்நிலைகள்லயோ இருக்கலாம். ஸோ என்ன டாக்டர் எல்லா விலங்கு பேரையும் சொல்லிட்டீங்க, நம்ம ஊர்ல இருக்கிறதே இதுதானே, ஆடு, மாடு, பன்றிகள், குதிரை, நாய், அது இல்லாம எண்ணிக்கையில் அடங்காத எலி இதுதானேன்னு கேட்டீங்கன்னா உண்மைதாங்க. தமிழ்நாட்டுல இது இருக்கு. அதுவும் 1481 கேஸ் ஒரு ஜனவரி 1ல இருந்து மட்டுமே இருக்குன்னா அப்ப அந்த அளவுக்கு கிருமி இருக்கு, லெப்டோஸ்பைரோசிஸ் கிருமி இருக்கு. சரி, இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்ளம் லெப்டோஸ்பைரோசிஸ் கரெக்டான மருந்து கொடுத்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனா அதை முன்னாடியே கண்டுபிடிக்கிறது முக்கியம். லெப்டோஸ்பைரோசிஸ் வரும்போது காய்ச்சல், தலைவலிகள் மட்டும் இல்லாம தீவிரமான உடம்பு வலி, குளிர், இது அப்படியே டெங்கு மாதிரியே இருக்கும். டெங்குலயும் இதே மாதிரிதான், உடம்பு வலி, குளிர், காய்ச்சல், தலைவலி, வாந்தி கூட வரலாம். அதே மாதிரி லெப்டோஸ்பைரோசிஸ் கிருமியும் பண்ணும். ஏன் இதுல ஜாண்டிஸ் கூட வரலாம். லெப்டோஸ்பைரோசிஸ்ல கண்கள் மஞ்சள் நிறமா மாறுது, தோல் மஞ்சள் நிறமா மாறுது, இதுவும் நடக்கலாம் லெப்டோஸ்பைரோசிஸ்ல. டெங்குல இது அப்படி வராது. மஞ்சள் நிறத்துல தோல்கள் மாறுறது, கண்கள் மாறுறதுலாம் இருக்காது. கண்கள் சிவந்து போதல் இது ரெண்டுலயும் இருக்கும். வயிற்று வலி, டயரியா போன்ற பிரச்சனைகள் பிரசன்ட் ஆகும். ஆனா இது கண்டுபிடிச்சு உடனடியா அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுத்தோம்னா இது சரி பண்ணிடலாம். ஆனா கொடுக்காம விடும்போது இது கிட்னி, சிறுநீரகம், கல்லீரல், மூளை, இந்த 3 முக்கிய உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய கிருமி லெப்டோஸ்பைரோசிஸ் கிருமி. நிறைய இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிருமி. அதனால லெப்டோஸ்பைரோசிஸ் இருக்கா இல்லையாங்கிறத ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கண்டறியறது மிகவும் முக்கியம்.